வணக்கம் ட்ரேடர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்மார்ட் மணியை பத்தி பார்க்க போறோம். ஸ்மார்ட் மணி அண்ட் ரீட்டைல் லாஸ். இது ரெண்டையும் தான் பார்க்க போறோம். ஓகே, வாட் இஸ் ஸ்மார்ட் மணி? கைஸ், ஸ்மார்ட் மணி அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஸ்மார்ட் மணி அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ ஸ்மார்ட் மணி அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், ஃபெடரல் பேங்க்ஸ், சென்ட்ரல் பேங்க்ஸ், இது மாதிரி பெரிய பெரிய பணத்தை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க தான் இன்ஸ்டிடியூஷன். ஸோ நம்மளாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ், நம்மகிட்ட கொஞ்சோண்டு தான் பணம் இருக்கும். ஸோ அதனால நம்மளாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஓகே, ஸோ இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க தான் ஸ்மார்ட் மணி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். மேலே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டப்புன்னு கீழே இறங்குவாங்க. பட் நம்ம ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்கும் போது நம்ம புல்லிஷ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் திடீர்னு மார்க்கெட் கீழே செல் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கலெக்ட் ஆகிடும். ஸோ ஓகே, அதனால நம்ம வந்து திங்க் லைக் அ ஸ்மார்ட் மணி. ஸ்மார்ட் மணியாட்டும் நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் எதுவுமே கரெக்ட் ஆகாது. ஸோ அதனால நான் ஸ்மார்ட் மணி அண்ட் ரீட்டைல் லாஸஸ், ரீட்டைல் ட்ராப்ஸ் இதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஓகே கைஸ், ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி இருக்குன்னு வைப்போம். ஓகே, இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்கு. பட் மார்க்கெட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஸ்ட்ரக்சர் வச்சு மார்க்கெட் போய்கிட்டே இருக்கும். ரீட்டைல் ட்ரேடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வந்து பை பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கிட்ட எல்லாரும் லைக் இந்த இடத்துக்கிட்ட வந்து பிரேக் அவுட், லைக் இது ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா, ஸோ இந்த இடத்துல இங்கேயாவது பை பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா லைக் மார்க்கெட் வந்து இங்கேருந்து மூவ்மெண்ட் வேறு மாதிரி கொடுக்கும். லைக் இங்கே லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்துருச்சு இல்லை. ஸோ ரீட்டைல் ட்ரேடர் இந்த இடத்துல பிரேக் அவுட்னு சொல்லி பை பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே சாரி காஸ், ரீட்டைல் ட்ரேடர் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி பை பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அப்படியே அழகாக செல்லாக ஆரம்பிச்சிடும். ஸோ ரீட்டைல் ட்ரேடரோட ஸ்டாப் லாஸும் ஹண்ட் ஆயிடும். ஸோ எதனால் இது நடக்குது அப்படின்னா ஸ்மார்ட் மணியால் தான். ஸ்மார்ட் மணி இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கனால லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஸ்மார்ட் மணிக்கு ஆர்டர்ஸ் தேவை. ஸோ இந்த இடத்துல ஆர்டர் ஃபில் ஆகணும் அல்லவா. ஸோ இந்த இடத்துல ஸ்மார்ட் மணி வந்து இந்த இடத்துலயே கூட மார்க்கெட்டை திருப்பிட்டு வந்துடலாம். லைக் இந்த ஜோன் இந்த ஆல்ரெடி லிக்விடிட்டி இருக்கலாம், அந்த இடத்துல கூட இவ்வளோ தூரம் போவாங்க, இப்படி திருப்பிக்கிட்டு கீழே வந்துடலாம். பட் ஏன் டோட்டலாக அங்கே வரமாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாட் ஆஃப் ஆர்டர் தேவை. இப்போ இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒருத்தர் பை பண்ணாதான் இன்னொருத்தர் செல் பண்ண முடியும். லைக் ஒருத்தர் பை பண்ணணும் அப்படின்னா இன்னொருத்தர் செல் பண்ணியே ஆகணும் மார்க்கெட்டில். ஸோ ஆர்டர்ஸ் எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒருத்தர் வந்து ஒரு லாட் வந்து பை பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு செகண்ட், ஓகே, ஒரு லாட் வந்து ஒருத்தர் பை பண்றாரு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா ஒரு லாட் வந்து ஒருத்தர் செல் பண்ணணும். ஒரு லாட் வந்து ஒருத்தர் செல் பண்ணணும், அப்பனாதான் மார்க்கெட்ல ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு லாட் பை பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அந்த பிரைஸ்ல வந்து ஒருத்தர் இல்ல 10 பேர் இப்போ 0.1 லாட் வந்து செல் பண்றாங்க அப்படின்னா அந்த 0.1 லாட் எல்லாம் செல் ஆகிட்டு இவருக்கு ஒரு லாட்டா பை ஆயிரும். ஓகேவா. ஸோ ஒரு லாட் நீங்க பை பண்ணணும் அப்படின்னா வேற ஒருத்தர் செல் பண்ணணும் அந்த ஈக்குவலான குவான்டிட்டி. ஸோ இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் வந்து இந்த இடத்துல செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்தே திருப்பிட்டா இது ஆல்ரெடி ரீட்டைலருக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன், சாரி ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் இருக்குது, அதனால இங்க இருந்து மார்க்கெட் திரும்பிடும் தெளிவா தெரியும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் ரீட்டைலரை ட்ராப் பண்ணி ரீட்டைலோட ஸ்டாப் லாஸ் எடுத்தாதான் அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆர்டர் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ இது பை ஆர்டரு. ஸோ இந்த பை ஆர்டர் இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா செல் ஆர்டராக வெளியே போகும். ஸோ ஓகேங்களா, அவங்க வந்து இந்த இடத்துல செல் எடுத்துக்குவாங்க. ஓகே, உங்களோட பை ஸ்டாப் லாஸ் ஈக்குவல் டு அவங்களுக்கு செல் ஆர்டர். உங்களோட ஸ்டாப் லாஸ், ரீட்டைலரோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இன்ஸ்டியூஷன் செல் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்காக தான் அவங்க மேனிபுலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த லிக்விடிட்டி லைக்
இன்ஸ்டிடியூஷன் லாங்குவேஜில் லிக்விடிட்டி, ரீட்டைலரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு அப்படின்னு இங்கே பை பண்ணும்போது லிக்விடிட்டி அப்படிங்கிற பேரை வச்சு அவங்க இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த இடத்துல செல் பண்ணிட்டு போயிடுவாங்க. செல் பண்ணும்போது ரீட்டைலரோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல அடிச்சிரும். ரீட்டைலரோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா ஓகே, ரீட்டைலரோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனுக்கு ஆர்டர் கிடைச்சிரும். ஆர்டர் கிடைச்சோன்னே மார்க்கெட்டு கீழே அழகா கொண்டு போயிடுவாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த வீடியோவில் ஸ்மார்ட் மணியை பற்றி பார்த்துருந்தோம். ஓகே, நம்ம ஸ்மார்ட் மணியை பற்றி பார்த்துருந்தோம். ஸ்மார்ட் மணி அப்படின்னா பெரிய வால்யூம். பெரிய வால்யூம் அப்படின்னா பெரிய பணம். பெரிய பணம் அப்படின்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், ஃபெடரல் பேங்க், சென்ட்ரல் பேங்க்ஸ், இது மாதிரி பெரிய அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன். ஸோ இன்ஸ்டிடியூஷன் ஈக்குவல் டு ஸ்மார்ட் மணி. ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ரீட்டைலரோட ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் ஐசிடி கான்செப்டில் ஐசிடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திங்க் லைக் எ இன்ஸ்டிடியூஷன், திங்க் லைக் எ இன்ஸ்டிடியூஷன், நாட் லைக் எ ரீட்டைலர். ஓகே, திங்க் லைக் எ இன்ஸ்டிடியூஷன், நாட் லைக் எ ரீட்டைலர் அப்படின்னு ஐசிடி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? எஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஐசிடி கான்செப்டை நான் இனிமேல் இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ இது ஐசிடி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், நீங்களும் எப்படி இன்ஸ்டிடியூஷனோட ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்க முடியும். ஒய் பிகாஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் இனிமேல் ஐசிடி பற்றி ஐசிடியோட கான்செப்ட் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ரெகுலராக கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து ஐசிடி நாலேஜ் கிடைக்கும். ஐசிடி கான்செப்ட் வச்சு இன்ஸ்டிடியூஷனை எப்படி ஃபாலோ பண்ணி இன்ஸ்டிடியூஷனாட்ட நம்ம திங்க் பண்ணி இன்ஸ்டிடியூஷன் லைக்ல இன்ஸ்டிடியூஷன் லெவலில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பேங்க. இப்போ எப்படி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ரீட்டைலர்லாம் பை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல செல் பண்ணுவோம். ஸோ எப்படி அப்படின்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துருச்சு, இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஏதாவது கொடுத்துருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், இதில் என்ட்ரி, இதை டெலிட் பண்ணிக்கிறேன். இது ரீட்டைலர் இருக்குது, அதை டெலிட் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டிடியூஷன் நம்ம இப்படி எடுப்போம். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்விங் வரைக்கும் எடுக்கிற மாதிரி நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம எடுப்போம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் ஆட்டம் எப்படி திங்க் பண்ணணும், இன்ஸ்டிடியூஷன் ஆட்டம் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு உங்களால் கற்றுக்க முடியும் கைஸ். ஓகே, ஸோ சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே கைஸ், ஹர் இஸ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு பேஸ் வச்சுருக்கு. ஸோ லைக் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் இதுக்குள்ளேயே சுற்றி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ரைடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே பிரேக் ஆயிடுச்சு, ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பிரேக் ஆகிருக்கு. ஸோ 2 கேனில் வந்திருக்கு அப்படின்னு இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரேக் அவுட் ரைடர்ஸ் இங்கே எங்கேயாவது பை பண்ணியிருப்பாங்க. லைக் பை பண்ணிட்டு டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சுருந்தா கூட அவங்க 1:2 எதிர்பார்ப்பாங்க. ஸோ 1:2 இங்கே இருக்குது பாருங்க, 1:2 வச்சா கூட மார்க்கெட் அதுக்கப்புறம் ஃபுல் செல் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அவங்க இந்த இடத்துல என்ட்ரி போடுறதுக்கு இங்கிட்டு. ஸோ அவங்க பார்த்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு ட்ரேட் எடுப்பாங்க. பட் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ஃபுல் செல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி தான் ரீட்டைலர் வந்து ட்ராப் ஆவாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன் வந்து ட்ராப் பண்ணுவாங்க எப்பயுமே. ஓகே கைஸ், ஸோ அதனால் திங்க் லைக் அ இன்ஸ்டிடியூஷன், நாட் லைக் அ ரீட்டைலர். அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி ட்ரேடிங்.